Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.18 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபிகரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஃபிகர் ஏ ஃபர்ஸ்ட் ஃபிகரை வந்து நம்மளை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகரில் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாவுக்குன்னு பார்த்தோம்னா அங்கே ரெண்டு ஸ்பியர் வந்து இருக்குது. அந்த ஸ்பியரில் வந்து ஒரு ஸ்பியரை வந்து ஏரியா 1, இன்னொரு ஸ்பியர் வந்து ஏரியா 2ன்னுட்டு அதுதான் வந்து A1 A2ன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு A1 A2க்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா ஃபிகர் பியை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபிகர் பிலேயே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த கியூப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கியூப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கியூபோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுதுங்கிறது தான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம அதோடைய டெஃபினேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனுங்கிற வீடியோவில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு நம்ம சேனலில். இப்போ வந்து நம்ம இந்த சம்முக்கு வந்து வரும். இந்த சம்மில் வந்து காஸ் லா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன் காஸ் லா வந்து அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இது ஒன் ஆஃப் தி க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து இருக்குது. அதாவது அங்கே கியூன்னுட்டு ஒரு சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒன் ஆஃப் தி க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்குது. க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கிறப்ப அதுக்கு வந்து நான் காஸ் லாவை அப்ளை ஈஸியாக பண்ணலாம். அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்கிறப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் காஸ் லாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலாவே நம்ம பார்த்துருவோம். இந்த இருக்குது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் dA இஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு டிவைடட் பை எக்ஸலான் நாட்டுங்கிறது தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு A1ஓட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். A1ஓட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சார்ஜோடைய மேக்னிடியூட் வந்து தேவைப்படும். ஆனால் நம்மளுக்கு கொஷினில் சார்ஜோட மேக்னிடியூட் வந்து எனக்கு என்னன்னுட்டு கொடுக்கல. அடுத்தது வந்து எனக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு தேவைப்படும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எனக்கு கொஷினில் கொடுக்கல. அதனால A1 மூலமாக எனக்கு பாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னுட்டு நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தோம்னா Q டிவைடட் பை எக்ஸலான் நாட்டுன்னுட்டு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அது எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா புக்கில் இந்த பிளேஸில் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது A1ங்கிற அந்த க்ளோஸ்டு ஏரியாவோடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா Q டிவைடட் பை எக்ஸலான் நாட். ஏன்னா நம்மளுக்கு அந்த சார்ஜோட மேக்னிடியூடு கொடுத்துருந்தாங்கன்னா நான் Qக்கு பதிலாக அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா எனக்கு அதோட மேக்னிடியூடே என்னன்னுட்டு நம்மளுக்கு கொஷினில் கொடுக்கல. அதனால் அதை நான் Q டிவைடட் பை எக்ஸலான் நாட்டே வச்சுக்கிறேன். அடுத்தது நான் செகண்ட் சார்ஜ் வந்து பார்க்கணும். செகண்ட் சார்ஜ் வந்து பார்க்குறப்ப செகண்ட் ஏரியா வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதை A2ன்னுட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பியருக்குள்ளே ஒரு சார்ஜ் இருந்தால் தான் நம்மளால் காஸ் லாவை அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுனாலே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுங்கிறட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஏரியா ஒரு ஸ்பியர். அந்த ஸ்பியர் மூலமாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுறதுக்கு ஒரு சார்ஜ் வந்து எனக்கு தேவைப்படும். ஆனால் இந்த இடத்துல அந்த ஸ்பியருக்கு வெளியில் தான் வந்து எனக்கு சார்ஜஸ் இருக்கே தவிர அந்த ஸ்பியருக்குள்ளே எனக்கு எந்த சார்ஜஸுமே வந்து இல்லை. அதனால எனக்கு அந்த ஸ்பியர் அதாவது A2ங்கிற அந்த ஸ்பியர் மூலமாக பாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு 0 அப்படின்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். செகண்ட் சப்டிவிஷனில் பிங்கிற இந்த டயக்ராமில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தோம்னா நம்ம டயக்ராமை அப்சர்வ் பண்ணணும். டயக்ராமை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 3 சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 சார்ஜஸ் வந்து எனக்கு அந்த ஃபிகர் அதாவது கியூபுங்கிற அந்த ஷேப்புக்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று பார்த்தோம்னா +5Q, இன்னொன்று பார்த்தோம்னா -2Q. அதாவது ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ். வெளியில் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தான். ஆனால் அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே எனக்கு இல்லை. ஏரியாவுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் என்னால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இங்கே பார்த்தோம்னா அந்த -10Qங்கிற அந்த சார்ஜ் வந்து எனக்கு ஏரியாவுக்கு வெளியில் இருக்குது. அதனால அந்த இதை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5Q அண்ட் 2Q -2Q இருக்குது. ரெண்டையுமே நான் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 5 - 2 என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 3Qன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு டோட்டல்
டோட்டல் சார்ஜ் என்னன்னு பார்த்தோம்னா 3Qன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா நான் காஸ் லாவோட ஃபார்முலா Q enclosed divided by எப்சிலான் நாட்டில் நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா Qக்கு பதிலாக நான் 3Qவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா டோட்டல் சார்ஜ் வந்து எனக்கு 3Q. அதனால எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ செகண்ட் ஃபிகரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3Q டிவைடட் பை எப்சிலான் நாட்ன்ட்டு கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.